இந்த வீடியோவில் அரேஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பராக நீங்கள் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இது ரெண்டுமே, அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதை விட அட்வான்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். அரேஸ் ஆர் ஆல்சோ a little bit important. ஸோ கொஞ்சம் இந்த கிளாஸை கவனிங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுங்க. பிகாஸ் வேறு எந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ நம்ம அரைப்படல் அடிச்சுட்டு சமாளிச்சிடலாம். ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டேட்டா தான் எல்லாமே. டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம ஆட்டோமேஷன். அதை ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறோம், ஏஐ ஆட்டோமேஷன். ஸோ நம்மளுக்கு இந்த பேசிக்ஸ் புரியலனா அது எல்லாமே புரிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பேசிக், இதுதான் எல்லாமே. அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ டேட்டானா என்னப்பா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஸ்கூலில் இந்த அட்டண்டன்ஸ் நோட் புக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் என்ன டேட்டா இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் டேட்டா இருக்கும் இல்லையா? அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். முதல்ல நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கும், அதுக்கடுத்து இந்த டேட்டு ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டான்ட்டு டீச்சர் மார்க் பண்ணிகிட்டே வருவாங்க. அது ஒரு டேட்டா தான், ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா அந்த இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரிப்போர்ட் கார்டு, இட் இஸ் டேட்டா. நம்மளோட பேர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமா நம்மளோட டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிட் டர்மில் எவ்வளோ மார்க் எடுத்தோம், செகண்ட் மிட் டர்மில் எவ்வளோ மார்க் எடுத்தோம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அப்படின்ட்டு இருக்கும். ரேங்க்கு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு இல்லையா? டீச்சர் சைனு, பிரின்சிபல் சைனு, அதுக்கப்புறமா நம்ம பேரண்ட்ஸ் சைனு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு இல்லையா? ரிப்போர்ட் கார்டு அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா இல்லையா? அது வந்து அந்த ரிப்போர்ட் கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போது மூவிஸ், படங்களோட டேட்டா பேஸ் இருக்குது. ஐஎம்டிபிலாம் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் மூவிஸ் டேட்டா பேஸ். மூவிஸ் பற்றின எல்லா டேட்டாவும் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க இல்லையா மேட்ச்சில், டிவியில்? ஸோ பேட்ஸ்மேன் இருப்பாங்க, எவ்வளோ அடித்தாங்க, எத்தனை பால்ஸில் யார் அவங்கள விக்கெட் எடுத்தாங்க, ஏன்னோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். கிரிக்கெட் ஸ்கோர் கார்டும் ஒரு டேட்டா பேஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு இஸ் அ டேட்டா பேஸ். டேட்டாவை வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதோட விலை என்ன, இந்த மாதிரி அந்த ஐட்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் யா, தட் இஸ் ஆல்சோ ஏ டேட்டா மெனு கார்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஏகப்பட்ட இடங்களில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஆன்லைனில் நாம் கோடிங்கில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம், அரே அண்ட் ஆப்ஜெக்ட். முதல்ல அரேவை பற்றி பேசுவோம். ஸோ அரேன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ லிஸ்ட், அவ்வளோதான். ஓகே, இப்போது இதில் வந்துட்டு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கமா பிரித்து நீங்கள் போடுறது எல்லாமே வில் பிகம் அன் அரே, ஒரு லிஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 5 இல்லை 1 2 3 4 ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் என்ன? பிரியாணி. அகேன் சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், அந்த சாஞ்ச மாதிரி ஒரு கோட் இருக்கும் இல்லையா? அது நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இட் இஸ் ஸ்டில் அ ஸ்ட்ரிங். ஓகே, 4 ஸ்ட்ரிங்கை இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் அரே ஹேஸ் 4 strings. பிரியாணி, ரைத்தா, கோக்கு, ஐஸ்கிரீம். தட்ஸ் இட், சிம்பிள். அதே மாதிரி நம்பர்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். லெட் லிஸ்ட் ஈக்குவல் டு 2, லிஸ்ட்ன்றது வேரியபிள், ஓகே, ஈக்குவல் டு இது அரே. ஸோ அதில் வந்துட்டு 5 நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 89, 55, 42, 78, 67. சிம்பிள். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணலாம், நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல் வாட் யூ வாண்ட், இட் மேட்டர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டராக ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ பிரியாணியில் ஃபஸ்ட்டு பி வேணும்னா அந்த ஸ்ட்ரிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 0 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வரும், 1 கொடுத்தோன்னா 2வது வரும், ஆர் கொடுத்தோன்னா 3வது வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போது அரேஸையும் நாம் வந்துட்டு 0 1 2 3 அப்படின்ட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ 89, 55, 42 அப்படின்னா இப்போ 42 வேணும்னா 0 1 2 2 கொடுத்தோன்னா லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் 2 கொடுத்தோன்னா 42 வெளியே வந்துடும். ஓகே, அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், console.logல பிரிண்ட் பண்ணிக்கலாம், யூ நோ ஆல் தோஸ் திங்ஸ். ஆல் ரைட். இப்போது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் லைக் அ டிக்ஷனரி. ஓகே, இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர்ஸ் நாம் எல்லாத்துக்குமே ஒரு பேர் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ அரேன்றது ஒரு லிஸ்ட்டு, ஆர்டர் முக்கியம் இல்லையா? இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் இந்த டேட்டாக்கு ஒரு பேர் கொடுப்போம். ஸோ இப்போ பிளேயர் ஈக்குவல் டு நேம்ன்றது தோனி. இப்போ நேம்ன்றது கீவேர்டு. ஓகே, தோனின்றது அதில் வேல்யூ. ஓகே, இப்போ ரோல்ன்றது கேப்டன், ரன்ஸ்ன்றது 91 அப்படின்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து இப்போ அரேவை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்போம்.
இப்போது ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் ஒன்று கீ வேல்யூ பேர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேட்டா. அந்த டேட்டாவோட கீ என்னது? நேம். அதோட வேல்யூ என்னது? தோனி. அதே மாதிரி அடுத்த டேட்டாவோட கீ என்னது? ரோல். அதோட வேல்யூ என்னது? ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கு, கேப்டன்ன்ற ஸ்ட்ரிங்கு. அடுத்து கீ என்னது? ரன்ஸ் 91ன்றது வேல்யூ. அகேன் நீங்கள் ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பூலியன் ஸ்டோர் பண்ணலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்ட்டு. அந்த மாதிரி வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன். பட் இந்த கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம அதில் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருப்போம்? பிளேயர் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0ன்னு போட்டால் ஃபஸ்ட்டு வேல்யூ வரும், 1 போட்டால் அப்படி வரல. இதில் அப்படி பண்ண முடியாது. ஸோ பிளேயர் டாட் நேம் அப்படின்ட்டு ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த தோனின்ற ஸ்ட்ரிங்கு வெளியே வரும். ஸோ பிளேயர் டாட் ரோல் கொடுத்தோன்னா இது வரும், பிளேயர் டாட் ரன்ஸ் கொடுத்தோன்னா இது வரும். ஸோ அப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி தான் டேட்டாவை ஒரு நோடுக்கும் நம்ம மாற்ற போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம். எல்லாமே ஆட்டோமேஷன்ஸ்லையும் ஆட்டோமேஷன்ஸ்லையும் டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அரேவும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ஸோ எப்போ அரேஸை யூஸ் பண்ணுவோம்னா ஆர்டர் மேட்டர்ஸாக இருந்தால் அரேவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எந்த சந்தர்ப்பத்திலும் person 3 ஃப்ரண்ட்டில் வராது, person 1 தேர்டில் வராது. ஸோ இப்போ மூவி தேட்டரில் லைனில் நிற்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ஃபஸ்ட்டில் தான் நிற்பாங்க, லாஸ்ட் பர்சன் லாஸ்ட்டில் தான் நிற்பாங்க. இந்த ஆர்டர் மாறவே மாறாது இல்லையா? ஸோ ஒரே ஆர்டரில் தான் அப்படி உள்ளே போவாங்க. ஃபஸ்ட் பர்சன் தான் ஃபஸ்ட்டு போவாங்க, செகண்ட் பர்சன் செகண்ட் போவாங்க, தேர்ட் பர்சன் தேர்ட் போவாங்க, லாஸ்ட் பர்சன் லாஸ்ட் போவாங்க. இந்த ஆர்டர் மாறவே மாறாது. அதே மாதிரி person 1 ஃபஸ்ட்லேயே தான் இருப்பாங்க, person 3 தேர்ட்லேயே தான் இருப்பாங்க. person 3 என்றைக்குமே ஃபர்ஸ்ட் பர்சன் போகிறதுக்கான வாய்ப்பே நடக்காது. அதுதான் அரே. ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்டர் வேணும், இந்த ஆர்டர் முக்கியம் அப்படின்னா அரே யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம ஆர்டர் தேவையில்லை, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, லேபிள்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டேட்டா இஸ் ஜஸ்ட் அ லிஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா we can use objects. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு நேமு, ஏஜ், கிரேடு ஃபஸ்ட்டு வந்தா என்ன, நேம் ஃபஸ்ட்டு வந்தானே, ஏஜ் ஃபஸ்ட்டு வந்தானே, வி டசன்ட் மேட்டர். ஓகே, ஆனால் எனக்கு நேம்ன்றது கரெக்டாக நேம் ஆகணும். இப்போ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியணும். ஓகே, இப்போ student 1 டாட் நேம்னா எனக்கு வரணும், அதே மாதிரி student 2 டாட் நேம்னா வரணும். இப்போ இந்த இடத்துல அரேவை போட்டிங்கன்னா student 1 இதில் 0னா என்னன்ட்டு புரியாது நம்மளுக்கு. ஆனால் student 1 டாட் நேம்னா ஈஸியாக புரிஞ்சிடும், நேம்ப்பா இது ஸ்டூடெண்ட்டோட நேம்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி லேபிள் இருக்குது, இந்த ஒரு வேல்யூக்கும் ஒரு லேபிள் இருக்குது, நேம், ஏஜ், கிரேட் அப்படின்ட்டு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னா நாம் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ கோடில் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ லெட் மீ புல் அப் தி கோட். ஸோ ஃபஸ்ட்டு அரே எக்ஸாம்பிளை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரெப்லேட்டில் போயிட்டு லெட்ஸ் ஓப்பன் அவர் ஆப். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பண்ணது ஏதாவது இருந்தால் டெலீட் பண்ணிடலாம், இல்லைனா we can start pasting. எதுவுமே இல்லை. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா நான் அங்கே காமிச்ச மாதிரி let foods equal to பிரியாணி ரைட்டா கோக். பார்த்தீங்களா இங்கே டபுள் கோட்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இப்போ சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் எரர் காமிக்கும். இங்கே சிங்கிள் கோட்ஸ் இங்கே டபுள் கோட்ஸ் இருந்தால் இட் ஷுட் பி ஃபைன், பிகாஸ் this is also string, this is also string, this is also string, doesn't matter. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ நான் 9 கொடுத்தேன்னா அகேன் இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் இதுவும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்ட்டு கொடுக்கலாம், ஸ்டில் டசன்ட் மேட்டர். பிரிண்ட் ஆகுது பாருங்கள், ஃபுல் ஆல் ஃபுட்ஸ்ன்ட்டு இந்த ஃபுல் அரே பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி 0னா இது வருது, பிரியாணின்றது வருது, 1னா ரைட்டான்னு வருது. ஸோ இங்கே 0 1 2 3 4 கொடுத்தோன்னா இந்த ட்ரூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, மேபி லெட்ஸ் ட்ரை தட். ஸோ இப்போ இந்த இடத்துல console.log திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஆக்சுவலாக. ஸோ ஃபிஃப்த் ஐட்டம் என்னது? ஃபுட்ஸ் 0 1 2 3 4. ஸோ 4 கொடுத்தோன்னா அது வரும். ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்ட்டு போட்டு விடுவோம். ஸோ ட்ரூ கொடுப்போம். இந்த இடத்துல ஃபிஃப்த் ஐட்டம் இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ உங்களுக்கு இதிலேருந்து வேல்யூ எப்படி வெளியே எடுக்கிறதுன்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறமா இப்போது ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி, இது நம்மளுக்கு இனிமேல் வேண்டாம், தேவைன்னா அங்கே திருப்பி காப்பி பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்டு இப்போ பிரியாணி, நேம் என்னது? சிக்கன் பிரியாணி, ப்ரைஸ் என்னது? 180. ஸ்பைசியா இல்லையா? ட்ரூ. ஓகேயா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. லெட் பிரியாணி ஈக்குவல் டு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் தான் முக்கியம். அதுக்குள்ளே யூ ஹேவ் கீ அண்ட் தென் வேல்யூ கமா, கீ வேல்யூ கமா, நடுவில் இந்த இஸ்டுவை விட்றாதீங்க, அது ரொம்ப முக்கியம்.
key value comma. ஓகே, ஸோ இப்போ நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ப்ரைஸ் வந்து இஸ் a number, ஸ்பைசி வந்து ஒரு boolean. it doesn't matter இல்லையா? ஸோ console.log dish நேம்னா இப்போ பிரியாணி இந்த வேரியபிள் டாட் நேம்னா வெளியே வந்துடும். ஓகே, டாட் ப்ரைஸ்னா இது வெளியே வந்துடும், ஸ்பைசினா வெளியே வந்துடும். லெட்ஸ் ரன் இட் அண்ட் see. வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ட்ரூக்கு கடைசி ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கம்மா போட வேணாம். கம்மா போட்டாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ரன் ஆகும். இட் டசன்ட் மேட்டர். ஓகே, நீங்கள் கம்மா போடாமலும் விடலாம், போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ இது கீழே கம்மா போட்டுட்டு நீங்கள் அடுத்த வேல்யூ இது பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போது அலெக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல அமலராஜ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இட் டசன்ட் மேட்டர். இப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரியாணி டாட் அலெக்ஸ்ன்னு கால் பண்ண முடியும். ஓகே, இந்த வேல்யூ கால் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் இருக்காது. இட் ஒன்ட் த்ரோ எனி எரர். ஓகே, இப்போ இந்த இடத்துல அமலராஜ்ன்றது வந்துடும், பிகாஸ் அங்கே தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இட் இஸ் வாட் யூ கிவ். ஸோ இந்த இடத்துல லெட் மீ delete it. இது நம்மளுக்கு வேண்டாம். ஆல்ரைட், இப்போ நம்ம பழையபடி வந்துடுச்சா? ஸோ ஸ்பைசி. ஓகே, இந்த இடத்துல அலெக்ஸ் அன்டிஃபைன்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நான் சம்மந்தமே இல்லாத ஒரு வேல்யூ எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இதை மாற்றிடுவோம், பிரியாணி டாட் ஸ்பைசி. குட். ஸோ இப்போது அடுத்து இன்னும் 2-3 ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ முதல்ல லெட் பிரியாணி மட்டும் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? இது நம்மளுக்கு இனிமேல் வேண்டாம். ஸோ இப்போது ரைட்டா நேம் ஆனியன் ரைட்டா, ப்ரைஸ் 0 ஃப்ரீ. ஸ்பைசி கிடையாது. அடுத்து கோக்கு நேமு கோகோகோலா, ப்ரைஸ் 20, ஸ்பைசியா ஃபால்ஸு. ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் அரேயில் போட முடியும். அதுதான் திஸ் இஸ் ஹவு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூ பேக் டேட்டா, இட் வில் கெட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ இப்போது 3 ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நவ் வி ஆர் கிரியேட்டிங் an array. சூப்பர் இல்லையா? இப்போ டேட்டா பேக் ஆகுதா? இப்போ இந்த ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட்ன்றது என்னது? இட் இஸ் an array. இட் ஹேஸ் ஆல் த 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இன்செப்ஷன் எப்படி டேட்டா பேக்கேஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம ஒரு நோடுக்கு நடுவுலையும் அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போயிடும். கெட்டிங் திஸ்? புரியுதா? எதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்ட்டு. ஸோ இப்போது நம்ம பிரியாணி ஆக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஓகே, இப்போது லெட் மீ கால் திஸ் பிரியாணி ஆக்சஸ் அப்படின்ட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவல் டு அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? இந்த வேரியபிளில் இருக்குது. ஸோ ஃபுட் ஆப்ஜெக்ட் 0 இல்லையா? ஸோ இப்போ console.logல நாம் இந்த நியூ லைன்லாம் வேண்டாம், பிரியாணி ஆக்சஸ்ஸை இங்கே போட்டுப்போம். பிரியாணி ஆக்சஸ் என்னன்னா இந்த பிரியாணி ஆக்சஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருச்சா? இப்போ இங்கே கொடுத்த பிரியாணியை நம்ம அரேயில் போடுறோம், திருப்பி அரேலேருந்தும் வெளியே எடுத்துட்டோம். சூப்பரா? ஸோ அது மாதிரி ஒரு வேல்யூவும் எடுக்கலாம் வெளியே. ரைத்தாவை எடுக்கலாம், கோக்கை எடுக்கலாம். இட் இஸ் ஈஸி. அதே மாதிரி இப்போ இந்த ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட்ன்றதை நம்ம அரேயில் தான் போடணுன்ற அவசியமே இல்லை, இன்னொரு ஆப்ஜெக்டில் கூட போடலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நான் இதை வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஓகே, இப்போ தான் திஸ் இஸ் ஹவ் ஐம் கிரியேட்டிங். ஸோ நான் என்ன பண்ணலான்னா item 1 அப்படின்ட்டு சொல்லிட்டு இஸ் டு பிரியாணி கம்மா item 2 ரைட்டா, அதுவே டைப் பண்ணி கொடுக்குது பாருங்க, ஏஐ பவர். அதுக்கடுத்து item 3 கோக். ஸோ இப்போ இந்த ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் an array, it is an object. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருச்சா? திருப்பி ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட் இப்போ item 1 வந்துடும், நேமு சிக்கன் பிரியாணி அப்படி இப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இப்போது இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் வந்திருக்கு. ஏன்? பிகாஸ் ஃபுட்ஸ் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் an array. நம்ம அரேவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதை இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? டாட் item 1 இல்லையா? ஸோ இப்போது பிரியாணி ஆக்சஸ் ஒழுங்காக வரும், நம்மளுக்கு தேவையான டேட்டா வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போது அரேக்கும் நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் யூ கீப் பேக்கேஜிங், வெளியே எடுங்க, உள்ளே போடுங்க, வெளியே எடுங்க, கரெக்டாக வருதான்ற மாதிரி யூ டெஸ்ட் இட் அவுட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் யூ சென்ட் டேட்டா ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்மெண்ட்டில். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே அரேயை போடுங்க, நிறைய ஸ்ட்ரிங்ஸு அப்படி இப்படின்னு க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு. உள்ளே போட முடியுதான்னு பாருங்கள், அது ஒழுங்காக வெளியே வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி அன்டிஃபைன்டு ஏன் வருதுன்றதை பாருங்கள். யூ டீபக் இட், தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். திருப்பி பண்ணுங்கள்,
do it 100 times. Okay, அது ரொம்ப ரொம்ப important video. You practice it 100 times and அது மூலமா you will get a better level of understanding. All right, I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். This is Alex signing off. Take care. Bye.